ஆன்மநேய உறவுகளுக்கு வணக்கம். ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறினால் 5ஆம் தமிழர் சங்கம் எழுப்பிய 2ஆம் கேள்விக்கான விளக்கம் முந்தைய காணொளியில் விடுபட்டு போய்விட்டது. தற்போது இக்காணொளியில் அதனை விரிவாக பார்ப்போம். 5ஆம் தமிழர் சங்கத்தின் 2வது கேள்வி. 1874 ஜனவரி 30 அன்று வள்ளல் பெருமானார் காணாமல் போனார் என்ற தகவல் மட்டுமே இருக்கிறது என்கிறார்கள். பெருமானார் சொல்கிறார், 2½ வருடமாக உங்களுக்கு சொல்லி வந்தோம், கேட்டு எழுந்து திகழ்வாரில் ஒருவரேனும் தேறிலர். நான் சொல்வதை கேட்கக்கூடாது என்று உங்கள் மனதை திடப்படுத்தி கொண்டீர்கள் போலும். நான் சொல்வதை கேட்கக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகிறீர்கள். பெருமானார் மனம் வருந்தி சொல்லுகிறார், நான் சொல்வதை கேட்க மறுக்கிறீர்கள். என்னுடைய போதனைகளை நீங்கள் பின்பற்றுவதும் இல்லை. எனக்கு பயப்படக்கூடாது என்று நீங்கள் தீர்மானித்து கொண்டது போல் தோன்றுகிறது. ஆயினும் ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் இதர அயல் மண்ணில் இருந்து சகோதரர்கள் இந்தியாவிற்கு வந்து இதே உலக சகோதரத்துவத்தின் கொள்கைகளை எடுத்து கூறும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. நான் உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி வீணாக வற்புறுத்தும் நேர்த்தியான அந்த உண்மைகளை அவர்கள் கூறும்போது உணர்ந்து பாராட்டுவீர்கள். வடக்கே நீண்ட தொலைவில் உள்ள அந்த சகோதரர்கள் இந்தியாவில் பல அதிசயங்கள் நிகழ பணியாற்றப் போவதை நீங்கள் விரைவில் பார்ப்பீர்கள். இவ்வாறு சொன்னது மட்டுமல்லாமல் அதே 30/1/1874 அன்று ஸ்ரீமுக வருடம் தை 19ஆம் நாள் இரவு 12 மணி அளவில் பெருமானார் திரு காப்பிட்டுக் கொள்ளும் முன் கூறிய சில வார்த்தைகள். நான் உள்ளே 10-15 தினம் இருக்கப் போகின்றேன். பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள். ஒருகால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாது வெறும் வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பார், என்னை காட்டிக் கொடார் என்கிறார். ஆனால் நாம் இதனால் வரை நினைத்தது போல வள்ளல் பெருமானே தானே விருப்பப்பட்டு 10-15 நாள் அறையின் உள்ளே இருக்க விரும்பவில்லை. என்னை யாரு கண்களிலும் படாதபடி இருக்க சொன்னது ஆண்டவர்தான் என்கிறார். வடலூர் டெஸ்டின் மறுப்பு 1896. பெருமானார் திருக்காப்பிட்டுக் கொள்ளும் 10 தினத்திற்கு முன் மேற்படி ஜமீன்தாரரை வரவழைத்து ஆண்டவர் தன்னை கொஞ்ச தினம் மறைத்து வைக்க போகிறதாயும், அப்போது இவ்விடம் ஆதரவற்று இருக்கும் சில ஏழைகளை சில நாள் கைவிடாமல் பாதுகாத்து கொண்டு வந்தால் ஆண்டவர் உனக்கு ஒன்றும் குறை வைக்க மாட்டார் என்றார்கள். ஜமீன்தாரும் அப்படியே செய்து வந்தார்கள். இப்போது இந்த ஜீவர்களுக்கு சுத்த சன்மார்க்கம் புரியாது என்பதால் தான் ஆண்டவர் வள்ளல் பெருமானை மறைத்து வைத்தாரோ என்னவோ. மேலும் வள்ளல் பெருமான் சென்று ஆண்டவரிடம் கலக்கவில்லை. இதை நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டும். பெருமானார் இருந்த சித்தி வளாகத்தில் ஆண்டவர் வந்து கலந்து கொண்டார். இந்த செய்தியை பெருமானார் சத்திய அறிவிப்பு எனும் தலைப்பில் 6ஆம் திருமுறையில் நமக்கு தருகிறார். என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரும் 2½ நாழிகைக்குள்ளே எனது பேர் உடம்பில் கலந்து உள்ளத்தே பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெரும் தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன், அறிந்ததுதான் சத்தியம் சத்தியமே. மின்சாரும் இடைமடவாய் என் மொழி நிந்தனக்கே வெளியாகும் 2½ நாழி கடந்த போதே என்கிறார். மேலும் இன்னொரு பாடலில் வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பன்னாட் புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரணை மேல் பள்ளி கரையினூடே திருவடி சேர்த்த அருள்க என செப்பி வருந்திடவும் நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து எனக்கே நல்லதிரு அருள் அமுதம் நல்கியது அன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்தடியேன் உள்ளமெனும் சிறு குடிசையுள்ளும் நுழைந்தனையே என்று பாடுகிறார். இன்னொரு பாடலில் பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்த்தே இறைவன் என்னை உற்றே கலந்தான், நான் அவனை உற்றே கலந்தேன், ஒன்றானும் எற்றே அடியேன் செய்தவம் யாரே புரிந்தார், இன்னமுதம் துற்றே உலகீர் நீவிரெல்லாம் வாழ்க வாழ்க துணியற்று என்று பாடுகிறார். இப்போது தெளிவாக தெரிந்திருக்கும் 1874 ஜனவரி 30க்கு பிறகு பெருமானார் என்ன நிலையை அடைந்தார் என்று. திரும்பவும் வருவோம். அருட்பெருஞ்சோதி